கர்த்தாவே நீர் ராஜா, கர்த்தாவே உமது வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசுங்க ராஜா. உமது வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ராஜா. எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து ராஜா, கர்த்தாவே எங்கள் தவறுகளை எல்லாம் நாங்கள் உணர்ந்து, பாவ காரியங்களிலிருந்து நாங்கள் விடுதலை அடைந்து, என் தேவனுக்கு நாங்கள் உகந்த பாத்திரங்களாக நிற்க கர்த்தாவே கிருபை தாருங்க. உம்மை அறியாத மக்களை ராஜா கர்த்தாவே உமது பக்கம் கொண்டு வருவர்களாக, உமக்காக உண்மையும் உத்தமமாக ஓடுகிறவர்களாக கர்த்தாவே ராஜா, கர்த்தாவே உமது வருகையின் போது நாங்கள் எல்லோரும் புத்தி உள்ள கன்னிகைகளாக நிற்க ராஜா கர்த்தாவை கிருபை தாருங்க. எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா கர்த்தாவை. என்னை மறைத்து கர்த்தாவை நீங்க வெளிப்படுங்க ராஜா கர்த்தாவே. எனது வாயிலே கர்த்தாவே வருகிற வார்த்தை உமது வார்த்தையாக இருக்க கிருபை தாருங்க கர்த்தாவே. இந்த உமது வார்த்தைகள் ராஜா கர்த்தாவை 30, 60, 100 பலன் கொடுக்க கர்த்தாவை கிருபை தாருங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் பரம்பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இன்றைக்கி நம்ம ஒரு நிறைய நேரங்களில் நம்ம ஆர் வி எனஃப் அப்படின்னு ஒரு கொஷின். A lot of the times we think of the question, are we enough? ஸோ ஏதாவது நம்மளுடைய குடும்பத்துக்கு நம்ம போதுமா? Do we do enough for our families? ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எனஃபாக இருக்கிறோமா? நம்மளுடைய அதாவது எப்படின்னா, பல நேரத்தில் நம்ம இன்அடிக்குவேட்டாக ஃபீல் பண்ணுறோம். ஊழியத்திலையும் சரி, குடும்பத்திலையும் சரி. A lot of the times we feel inadequate in our lives and we wonder, are we enough in this lifetime? I think I will try to translate my yeah I will try. Okay. So இதை நம்ம ஒரு தகப்பனா are we enough for our family? ஒரு தாயா are we enough? ஒரு பிரதரா are we enough? ஒரு தம்பியா அண்ணனா? everyone got a big family. Now we are responsible for back home parents, brothers. We all are responsible, and here as well we are responsible for our own family. Also we are responsible for the church and the ministry. So எனக்கு நிறைய முறை I feel I'm enough for this world. Do I have enough talent? Do I have enough qualification? இது நிறைய முறை ஒரு போராட்டம் வரும். ஐம் ஷூர் உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு போராட்டம் இருக்கலாம், சரிங்களா? நம்ம வாழ்க்கையில் நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் சரியாக இருக்கிறேன்னான்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம். வேதம் என்ன சொல்லுது? வேதத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க? அவங்க எனஃபாக இருந்தாங்களா? இல்லை வெதர் தே ஃபீல் எனஃபா, வெதர் தே ஃபீல் ஒர்த்தியா, வெதர் தே ஃபீல் ஸ்ட்ராங். இந்த மாதிரி நிறைய there are lot of examples in the Bible. We are going to see few stories. So bear with me. If I am going in a wrong direction, please put me in the right direction. Okay. So the first one we are going to see Exodus chapter 3 from 2 to 5. யாராவது வாசிக்கலாம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 2-5 வரை. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக,
கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பிரேஸ் த லார்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து மோசஸோட கதை. ஸோ வந்து இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க. அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கும்போது தே ஆர் க்ரையிங் லவுட் அண்ட் தே ஆர் ப்ரேயிங் டு த காட், ப்ளீஸ் டேக் அஸ் அவுட் ஃப்ரம் திஸ், இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை வந்து விடுதலை ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மக்கள் கதறாங்க. ஸோ அவங்களுடைய ஜெபம் எல்லாம் வந்து கர்த்தர் வந்து கேட்குறாரு, அவங்க படுற கஷ்டத்தை பார்க்குறாரு. ஸோ அவர் வந்து மனதை இறங்கி ஓகே we help them out. ஸோ இவங்க வந்து எகிப்திலிருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம செய்வோம், உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மோசையை தேர்ந்தெடுக்கிறார். அவர் வந்து அப்போ மோசஸ் பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அப்போ வந்து அவர் எப்படி அவர் பார்க்குறாரு அப்படின்னா, கர்த்தரை முற்செடி வந்து பற்றி எரியுது, பட் வந்து ஆனால் வந்து பச்சையாகவே இருக்குது, இது வந்து வேகவே இல்லை. அது ஒரு அற்புதம் அவருக்கு. ஸோ அவர் போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஸோ என்னன்னு பார்க்கும்போது கர்த்தர் வந்து மோசஸ் கிட்ட பேசுகிறார். பேசும்போது அதில் பார்த்திங்கன்னா அடுத்து 7வது வசனம். சாரிம்மா 6 வாசிங்கம்மா. இன்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். ஆமேன். பாருங்க, ஸோ வந்து கடவுள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறார், நான் தான்ப்பா உங்கள் ஃபோர் ஃபாதர்ஸோட தகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும்போது மோசே என்ன பண்ணாராம், தன் முகத்தை மறைச்சிக்கிட்டாராம் பயத்தில். ஸோ யூ ஆர் ஸோ ஃப்ரைட்டன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பயந்த இருந்த மோசையை தான் ஊழியத்துக்கு கூப்பிட்றார். சரிங்களா? முகத்தை மறைத்து கொண்டு அவன் வந்து தேவனை வந்து கண் நோக்கி பார்க்கறதுக்கே அவனுக்கு தைரியம் இல்லை. he was so scared. அப்போது வந்து தேவன் வந்து சொல்கிறாரு, 7வது வார்த்தை, அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளுட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அர்த்தம் வாசிங்கம்மா. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபிசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இருக்கிறேன். இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரனாகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். ஆமேன், ஆமேன். ஸோ வந்து கர்த்தர் வந்து மோசஸ் கிட்ட சொல்கிறாரு, நான் அவங்களுடைய வந்து கூக்குரலை நான் கேட்டேன். கூக்குரலை கேட்ட பிறகு ஸோ நீ போய் அவங்கள பார்வோனத்துலேருந்து அழைத்துன்னு வான்னு சொல்கிறாரு. அப்போ மோசஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் யார், ஹூ ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில் வந்து 11 வந்து அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து வரவழைக்கவும் நான் எம்மாத்திரம் சொல்கிறார். நான் எம்மாத்திரம், நான் ரொம்ப 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 சின்னவன், நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபஸ்ட்டு வார்த்தை. முதல்ல வந்து தேவனையே பார்க்கறதுக்கு பயப்படுறாரு. அடுத்து வந்து நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஊழியம் இல்லைங்களா அது. அதை பண்ணுறதுக்கு இஸ் ஸோ ஃப்ரைட்டன் ஆகிட்டு அவர் வந்து இஸ் ஃபீலிங் இஸ் ஸ்மால், இஸ் நத்திங். அதுதான் அவர் பண்ணுறாரு. ஸோ வந்து அப்போது கர்த்தரோட வார்த்தை, அடுத்த வார்த்தை வந்து அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன், ஐ வில் பி வித் யூ. இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்கிறார். உங்களுக்கு கொடுக்குற ஊழியம், நமக்கு கொடுக்குற ஊழியம் நம்மளுடைய பலனினால் நம்மளால் செய்ய முடியாது.
we can't do it in our own strength. Without God we can't do anything. அதான் சொல்கிறார். I will be with you and I will guide you, I will take you wherever I want you to go. இதுதான் வந்து கடவுளோட வார்த்தை. ஸோ மோசஸ்க்கு அதுதான் அவர் சொல்கிறாரு, ஐ வில் பி வித் யூ. ஸோ வந்து உடனே மோசஸ் வந்து திருப்பி ஒரு கொஸ்டின். ஸோ அந்த இஸ்ரேல் மக்கள் என்னை நம்பலைன்னா என்ன பண்ணுறது? நீங்கள் என்கிட்ட பேசியிருக்கிறீங்க, விட்னஸ் எதுவுமே இல்லை. ஸோ நான் போய் சொல்கிறேன், அவங்கக்கிட்ட போய் சொல்கிறேன். அவங்கக்கிட்ட சொல்லும்போது தே மே ஃபீல் வந்து நான் போய் சொல்கிறேன்னு சொல்லலாம், சரிங்களா? ஐ நீட் சம்திங் அப்படின்னும் போது கர்த்தர் வந்து அப்போது வந்து நீ அவங்கக்கிட்ட போயிட்டு நீ சொல்லு, நீ வந்து கர்த்தர் தான் இது சொன்னார்னு சொல்லிட்டு இஸ் கிவிங் 3 அடையாளம் சொல்கிறார். 3 அடையாளம் சொல்கிறாரு. 3 அடையாளமும் அவனுக்கு காட்டு, கோலை வந்து பாம்பாக மாறும் அப்படின்றார். நம்ம யாத்திராகமும் 4வது அதிகாரத்தில் வாசித்தோம்னா 1-9 வரையும் வாசித்தோம்னா அந்த இது வரும், சரிங்களா? ஸோ வந்து கோலை வந்து பாம்பாக மாற்றுறாரு. கை வந்து வெண்குஷ்டமாக இருக்கிற கையை வந்து வெறுங்கையை வெண்குஷ்டமாக மாறுது. அப்புறம் வந்து நதியின் தண்ணீரை மொண்டு தரையில் ஊற்றும்போது அது ரத்தமாக மாறுது. ஸோ இந்த 3 இதையும் மோசஸ் கிட்ட சொல்லி நீ போயிட்டு உங்கள் மக்கள்கிட்ட நீ காமி, தே வில் பிலீவ் யூ அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறமும் மோசஸ் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்பவுமா அவருக்கு வந்து இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வாட் காட் இஸ் சேயிங் டு ஹிம். அப்பவும் சொல்கிறாரு. யாத்திராகம் 4:10-12 வாசிக்கலாம். யாத்திராகம் 4:10-12. மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். ஆமேன். ஒரு நிமிஷமா. நான் இதுக்கு முன்னையும் நான் ரொம்ப பேசுனதில்லை, இதுக்கு அப்புறமும் சரியா நான் பெரிய பேச்சாளனே இல்லை. ஐ எம் நாட் அதாவது ஐ எம் நாட் எலகுவெண்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், சரியா? ஐ எம் நாட் எலகுவெண்ட். அதே போல் என்னுடைய நாவு எப்படி இருக்குதான், திக்குவாயும் மந்தமுமாக இருக்கிறது. ஸோ இஸ் லுக்கிங் ஃபார் அதாவது எப்படி சொல்லலாம்னா ஏதாவது ஒரு சாக்கு சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை டு அவாய்டு. எனக்கு கடவுள் கொடுக்குறாரு ஒரு ஊழியம், பட் ஹீ இஸ் ட்ரைங் டு புஷ் அவே. இல்லை என்னை விட்டுருங்க, ஐ எம் ஹாப்பி வாட் ஐ எம் டூயிங், ஐ எம் ஹாப்பி ஐ எம் வாட் ஐ எம் டூயிங்ன்ற மாதிரி. ஸோ ஹீ ட்ரை டு அவாய்டு. அதுக்காக அவர் வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறார், என்கிட்ட எதுவுமே இல்லை, ஐ எம் அன்வர்தி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ரீசன் சொல்கிறாரு. பட்டு கர்த்தர் வந்து 11 வந்து அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உமக்கு போதிப்பேன். நாம் பேசுறதில்ல, நம்ம வாயில் தேவன் பேசுகிறார். மோசஸ்க்கு அழகாக சொல்லி கொடுக்குறாரு, ஐ வில் கைட் யூ. எஸ், அஃப்கோர்ஸ் யூ டோன்ட் ஹாவ் எனஃப் டேலண்ட், அஃப்கோர்ஸ் யூ ஆர் நாட் அ குட் ப்ரீச்சர், அஃப்கோர்ஸ் you are nothing according to you, but I will stay with you, I will guide you, I will put the word in your mouth what I want to speak. ஸோ எவ்வளோ அழகாக கைட் பண்ணுறாரு பாருங்கள், எவ்வளோ அழகாக கைட் பண்ணிட்டு அப்போவும் மோசஸ் வந்து என்ன சொல்கிறாரு, இல்லை என்னை விட்டுருங்க. அடுத்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா அப்பவும் வந்து 13 இங்கே பாருங்கள், எவ்வளோ ஃபஸ்ட்லேருந்து கைட் பண்ணி சொல்லினே வர்றாரு. அப்பவும் கடைசியில் ப்ளீஸ் சென்ட் சம்மன், என்னை விட்ருங்கப்பா, என்னை விட்ருங்க, ப்ளீஸ் சென்ட் சம்மன் அப்படின்றார். தேவன் அவருக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறாரு. 14 வாசித்தோம்னா தேவனும் வந்து கோபமாயிடுறாரு. கோபம் உண்டாகி, சரிப்பா போட்டும் விடு, உன் தம்பியை கூப்பிடு அப்படின்றார். சொல்லிட்டு அவனுடைய தம்பி ஆரோனை
14ல் அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் பொழுது அவன் இருதயம் மகிழும். அவனோடு பேசி அவன் வாயின் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். எவ்வளோ ஒரு கைட்லைன்ஸ் பாருங்கள். அவனை வந்து ஃப்ரம் த பிகினிங், ஃப்ரம் மோசஸோட பிகினிங்லேருந்து அழகாக கைட் பண்ணுறார். எல்லாம் சொல்கிறான், எனக்கு மந்த நாவு, எனக்கு வந்து நான் ஐம் நாட் டேலண்டட்னு சொல்கிறான். அவனுக்கு வந்து அழகாக, இல்லைப்பா நான் தான் வந்து வாயிலிருந்து வார்த்தையை போடுறது, நீ என்ன பேசணுமோ எல்லாத்தையும் நான் அவனுக்கு சொல்லி கொடுக்குறேன்றாரு. அப்போவும் இவன் பேக்கப் ஆகிறான், ப்ளீஸ் நீங்கள் வேறு யாராவது அனுப்புங்க அப்படின்றாரு. அப்போ இல்லைப்பா, ஆனால் வந்து இவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டுக்கிறார். இதுதான் நம்மளையும் வந்து ஒவ்வொரு ஊழியத்திற்கும் தேவன் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். தேவன் தேர்ந்தெடுத்தவர் நம்மளை அழகாக கைட் பண்ணி கொண்டு போகிறது அவர் பார்த்துக்குவார். அவருடைய இதுவாக இருக்குது. ஸோ அவர் வந்து ஒரு நாளும் கைவிட மாட்டார். அதுதான் மோசஸோட கதையில். இதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும், ஆரோன் கூட இருந்தார். அவங்க எல்லாரையும் வந்து கொண்டு வந்தாங்க, வனாந்தரத்தின் வழியாக கொண்டு வந்து சேர்த்தாங்க. ஸோ இந்த 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 மோசஸோட கதையிலேருந்து நம்ம பார்க்குறது என்னென்னா, அவன் வந்து எவ்வளோதான் அவன் வந்து எதுவுமே இல்லை, அவனுக்கு வந்து சுத்தமாக கான்ஃபிடென்ட்டே இல்லை. he doesn't have any confidence and he is fearful as well. அப்படி இருந்தாலும் அவனை வந்து அழகான பாதையில் கர்த்தர் வந்து வழி நடத்துகிறாரு. அதுக்கப்புறம் அவன் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால கொடுத்த வேலையை அவனால் செய்ய முடிஞ்சது. ஸோ இது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரி. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம செய்கிறதுக்கு தயங்கக்கூடாது, புஷ் பண்ணக்கூடாது. யார்கிட்டயா கொடுத்துருக்கப்பா, என்னால் முடியல அப்படின்னு நம்ம ஒதுங்கக்கூடாது. நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சா தான் அவருடைய எஃபர்ட்டை போடுவார். நம்ம பேக்லேயே போகக்கூடாது. நம்ம வந்து we need to agree, எஸ் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க ஊழியம், அதை நான் செய்கிறேன், என்னை வழி நடத்துங்க அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது he will do it. ஏன்னா வந்து கடவுள் தான் நம்மளை வந்து வழி நடத்துகிறாரு. God prepare whoever obey to him. நம்ம ஒபே பண்ணும்போது அவர் வழி நடத்துகிறார். ஸோ இன்னொரு ஸ்டோரியை நம்ம பார்க்கலாங்க, சரிங்களா? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் மற்றும் வந்து 7வது அதிகாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வராரு, கிதியோன். எல்லாருக்கும் எவ்ரி ஒன் நோ த கிதியோன் ஸ்டோரி, ஐ பிலீவ் ஸோ. கிதியோன் என்ன பண்ணுறாரு? ஸோ ஜட்ஜஸ் சாப்டர் 6 11 to 13 யானை வாசிக்குமா? நியாயாதிபதிகள் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தார். கர்த்தரின் தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஒரு நிமிஷமா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்பியும் அதே தான், இஸ்ரேல் ஜனங்க பாவம் பண்ணுறாங்க, மீதியானவர்கள் வராங்க, வந்து வருஷம் வந்து இவங்க எப்பப்பெல்லாம் பயிர் நிலம் வைக்கிறாங்களோ, எப்பப்பெல்லாம் இவங்க whenever the crops are ready to harvest, அங்கேருந்து வந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போகிறது, வந்து அந்த இடத்தையே டிஸ்ட்ராய் பண்ணுறது தான் இவங்களோட மீதியான்கள் அவர்களோட வேலை. ஸோ அந்த சூழ்நிலையில் கிதியோன் வந்து அவர் வந்து கோதுமையை வந்து ஆலைக்கு சமீபத்தில் போரடித்து கொண்டு இருக்கிறான். ஸோ ஊரில் இருக்கிற மக்கள்லாம் வெறுத்து போய் எந்த ஜாபுமே பண்ணாமல், ஏன்னா வந்து எதை பண்ணாலும் அவங்க வந்து திருண்டு போயிடுறானுங்க. திருண்டு போன பிறகு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவன் வந்து வெறுத்து போயிருக்கிறான். ஆனால் இவர் மட்டும் இஸ் டூயிங் இஸ் ஜாப். இவருடைய வேலையை இவர் வந்து கருத்தாக செய்கிறாரு. ஸோ செய்யும்போது அந்த இடத்துல வந்து அவன் இந்த இதுவை வந்து கோதுமையை வந்து ஆலை சமீபத்தில் இது பண்ணிட்டுருக்காரு, அதை வந்து தயார் பண்ணுறாரு. அப்போது வந்து கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி
பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு வேர்டை பாருங்கள், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு. ஸோ வந்து இந்த இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மைட்டி மேன் ஆஃப் வாலோர்னு போட்டிருக்கு. அப்படின்னா கிரேட் கரேஜ் இன் கிரேட் கரேஜ் இன் ஃபேஸ் ஆஃப் டேஞ்சர்னு அர்த்தம். ஆபத்தில் மிகவும், அதாவது கரேஜோட, தன்னம்பிக்கையோட அந்த ஆபத்தை ஃபேஸ் பண்ணுற மனிதன் அப்படின்னு கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை பார்த்து கூப்பிட்றாரு. ஃபஸ்ட்டு வேர்டு பராக்கிரமசாலின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து 13 கிதியோன் வந்து சொல்கிறாரு, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தார், இவைகளை எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானவர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீக்கலாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்றார். உனக்கு இருக்கிற இந்த ஸ்ட்ரென்த்தோட யூ கோ அண்ட் ஃபைட் வித் தெம். ஃபஸ்ட்டில் அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் எங்கள் கூட இருந்திருந்தீங்கன்னா இது மாதிரிலாம் நடந்திருக்குமா அப்படின்னு கேட்குறான். இல்லைப்பா, நீ என்ன இருக்குதோ அதோடு நீ போ, உங்களுக்கு நான் வந்து வெற்றியை கொடுப்பேன் அது சொல்கிறார். 15 சொல்கிறாரு, அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலிலே எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனேசேல், என் குடும்பம் மிகவும் எளியது. என் குடும்பம் வெரி சிம்பிள் ஃபேமிலி. மை ஃபேமிலி இஸ் வெரி வெரி சிம்பிள். ஐ ஆம் த லீஸ்ட் இன் மை ஃபேமிலி. ஸோ இதுதான் அவனுடைய இது. ஸோ கிதியோனோட ஃபேமிலி வந்து அவங்க வந்து தே ஆர் வெரி சிம்பிள். தே ஆர் நாட் ரிச் ஃபேமிலி. தே ஆர் சிம்பிள் ஃபேமிலி லைக் அஸ். ஸோ he was the last person. எல்லோரிலும் நான் சிறியவன் அப்படின்னும்போது நெக்ஸ்ட் வார்த்தையில், அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். அவர் கர்த்தருடைய செயல்கள் எல்லாமே வந்து மிராக்கிள் தான். அவர் வந்து அற்புதங்களை தான் செய்கிறார். ஒரு சாதாரண மனுஷன், he was nothing, but he chose people like nothing. Whoever saying I am simple, I am least, God is choosing. ஏன்னா இப்போது ரிச்சாக இருக்கிறவனையும் இல்லை எனஃப் ஐ ஹாவ் எவ்ரி திங் சொல்கிறவங்ககிட்ட போய் கர்த்தர் அவருடைய கிரியை போய் என்ன காமிக்க முடியும்? ஸோ God want to show His mercy and His grace through whoever simple, whoever saying I can't do, whoever saying I am nothing. So He want to do it. He want to choose. He is choosing the people like Gideon, like us. ஸோ வந்து அவன் வந்து அதுக்கப்புறம் கர்த்தர்கிட்ட கேட்குறான், எப்படி நான் போய் இஸ்ரேல் மக்கள்கிட்ட போய் நான் சொல்கிறது? அங்கேயும் மோசஸ்க்கு வந்த சேம் டவுட் தான் இங்கேயும் வந்து கர்த்தர் சொல்கிறாரு, வந்து நீங்கள் தான் என்கிட்ட பேசுகிறீங்களான்னு கேட்குறான் கிதியோன். ஸோ இஸ் ரெண்டு மிராக்கள் நடக்குது அங்கே. அதை பார்த்த பிறகு ஸோ கிதியோன் வந்து ஓகே ஐ வில் கோ அண்ட் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் ஆகிறான். அதன் பிறகு நம்மளுக்கு ஸ்டோரி தெரியும், போயிட்டு எல்லாரையும் இது பண்ணி மீதியானவர்கள் கையிலேருந்து இஸ்ரேல் ஜனங்களை மீட்கிறான். ஸோ இந்த ஸ்டோரியில் வாட் வி லேர்ன் அப்படின்னா, எஸ் ஹீ இஸ் டூ வீக். கிதியோன் வாஸ் டூ வீக் இன் த பிகினிங்கில் அவன் வந்து நத்திங் தான் சொன்னான், டூ வீக். ஆனால் அவனை தான் எடுத்து கர்த்தர் வந்து வழி நடத்துகிறார். நாம்ளும் நிறைய நேரத்தில் we feel too weak. I can't do this one, I can't do it. அந்த மாதிரி நம்ம எத்தனையோ முறை உட்காடுறோம், எத்தனையோ முறை சோர்ந்து போகிறோம்.
ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, இஃப் யூ ஸ்டே வித் மீ, கர்த்தரை சார்ந்து நம்ம இருக்கும்போது he will take in charge, he will guide us. எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் he will guide us. இதுதான் நம்ம வந்து கிதியோனோட கதையில் வந்து நம்ம பார்க்குறோம். இன்னொரு ஸ்டோரியும் நம்ம பார்க்கலாங்க. ஸோ வந்து இன்னொருத்தர் என்ன சொன்னார்னா, நான் குழந்தனேன்ட்டார். நான் வந்து எல்லாரோடையும் சரி ஐம் டூ யங் அப்படின்னு சொன்ன ஒருத்தரை பார்க்கலாம். ஜெரமியா சாப்டர் 1, எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது 4வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் சொன்னார். ஆமென். பாருங்க, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். என்ன ஒரு பிளஸ்ஸிங் பாருங்கள். தாயின் கருவிலேயே அறிந்து கொண்டு குழந்தை வெளிவரும்போதே வந்து சொல்லிட்டாரான், நீ வந்து தீர்க்கதரிசி பண்ணிட்டாரான். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எரேமியா கிடைச்சிருக்குது. அப்போது அடுத்த வார்த்தை வந்து 6. அப்பொழுது நான், கர்த்தாவே, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன். ஐ டோன்ட் நோ ஹவு டு ஸ்பீக், ஐ எம் டூ யங். என்ன போய் மினிஸ்ட்ரி கூப்பிட்றீங்களாப்பா? அதுதான் சொல்கிறாரு. ஹவு ஐ குட் பி a prophet? I'm too young. I don't know how to speak. எரேமியா அப்படி தான் சொல்கிறாரு. எரேமியாவை சூஸ் பண்ணுறாரு. சூஸ் பண்ணும்போது அப்போது என்ன சொல்கிறாருன்னா, தேவன் அடுத்த வார்த்தை 7வது வார்த்தை, ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லோரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவையெல்லாம் நீ பேசுவாயாக. அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். ஆமென், ஆமென். பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். நன்றிம்மா. ஓகேம்மா, தேங்க்யூ. பாருங்கள், ஸோ வந்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ சிறு பிள்ளைன்னு சொல்லாத. டோன்ட் சே தட் யூ ஆர் அ சைல்ட். நான் உன்னை அனுப்புகிற எல்லோரிடலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிற எல்லாவற்றையும் நீ பேசுவாய். அவர் வந்து தெளிவாக சொல்கிறாரு, ஐ வில் புட் இட் ஆல் த வேர்ட்ஸ் இன் யுவர் மவுத். யூ ஆர் நாட் கோயிங் டு ஸ்பீக், ஐ ஆம் கோயிங் டு ஸ்பீக் த்ரூ யுவர் மவுத் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து அழகாக எரேமியாவை வந்து வழி நடத்துகிறார். ஸோ வந்து எரேமியா வந்து he had a faith. He kept the faith and he accepted, okay God, I will do it whatever you want to do it. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், he was 40 years தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு. அண்டு எந்தெந்த எதிரிகள் வராங்கன்றது எல்லாத்தையுமே அட்வான்ஸாக சொல்லி இஸ்ரேல் ஜனங்களை வந்து அவர் வந்து ரட்சிக்கிறார். அவருக்கு இனிஷியலாக he had some doubt. சரிங்க, அவருடைய கேப்பபிலிட்டிக்கு he had some doubt because he was a small. சரியா, so he had some doubt about his ability, he had some doubt about his capability, but God guided him in a right way, and God said, you are not going to speak, I am going to speak behalf of you. I will put the word in your mouth and you are going to speak my word. இதான் தேவன் சொல்கிறாரு எரேமியா கிட்ட. எஸ், அஃப்கோர்ஸ் he is a small, but he was a prophet. was a மிகப்பெரிய ஒரு ஒன் ஆஃப் த பிக் ப்ராஃபிட் இந்த பைபிள் எரேமியா. ஸோ நம்மளும்
தேவனை நம்ம சார்ந்திருந்து அவர் மேலே விசுவாசமாக இருக்கும்போது he will do his miracle. நம்ம மூலயமா அவர் வந்து நிறைய நிறைய வச்சிருக்கிறாரு. அது நாம் தான் கெடுத்துக்கிறோம். நாம் தான் வந்து என்னால் முடியல, இட்ஸ் டூ மச் ஃபார் மீ, ஐ கான்ட் பேர் த வெயிட், ஐ கான்ட் டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறை நம்ம வந்து பின்வாங்கிறோம். கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு, மனுஷருக்கு கொடுக்குற சோதனையெல்லாம் வேறு எதுவும் கொடுக்க போகிறதில்ல, நான் சோதனையை கொடுப்பேன், அந்த சோதனையை தாங்குகிற சக்தியும் உனக்கு நான் கொடுப்பேன்னு சொல்கிறார். அது நம்ம மறந்துடுறோம். மெனி டைம் we forget. அவர் வந்து தேவன் தெளிவாக சொல்கிறார், ஐ வில் ஸ்டே வித் யூ, வாட் எவர் ஸ்ட்ரகிள் யூ ஆர் கோயிங் த்ரூ, ஐ வில் ஸ்டே வித் யூ. அதில் வந்து நான் வந்து எந்த நம்ம அவர் மேலே நம்ம வந்து விசுவாசத்தில் இருக்கணும், அவ்வளோதான். அவர் ஃபெய்த் மஸ்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ எரேமியாவோட கதையில் அதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாத்தை விட ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து வேறு ஜாதி. அவர் வந்து ரோம தளபதி. சரிங்களா? இப்போ நம்ம வந்து அவர் வந்து யாருன்னா நம்ம 100க்கு அதிபதி. லூக்கா சாப்டர் 7லேருந்து 7 2 to 4 வாசிக்கலாமா? அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டபோது அவர் வந்து தன் வேலைக்காரரை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டபோது 100 மூப்பரை அவர்களுக்கு அனுப்பினார். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை கர்த்தராய் வேண்டிக் கொண்டார். நீர் இந்த தயவு செய்கிறதற்கு நான் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை நீ கட்டினான் என்றார்கள். ஆமேன், ஆமேன். பாருங்கள், 100க்கு அதிபதியோட கதை. நம்ம we learned this story many time. சரிங்களா? ஸோ அவர் ரோம இதில் ஒரு மிகப்பெரிய லீடராக இருக்கிறாரு. அவர் வந்து ஏசப்பாவோட மிராக்கல்ஸ் எல்லாம் ரொம்ப கேட்டிருக்கிறார். அவருக்கு பிரியமான ஒரு சர்வெண்ட். he become unwell. ஸோ he want him to get well. ஸோ அதனால் வந்து கூட இருக்கிற இஸ்ரேல் மூப்பர்கள் எல்லாரையும் அனுப்புகிறார். போயிட்டு ஏசப்பா கிட்ட போயிட்டு வர சொல்லுங்கள், என்னுடைய வந்து சர்வெண்ட்டை ஹீல் பண்ணுறதுக்கு போயிட்டு நீங்கள் போய் சொல்லுங்கள் அவருன்னு சொல்கிறார். அந்த மூப்பர்கள் எல்லாம் போகிறாங்க. போயிட்டு ஏசப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க, அந்த மனுஷன் நல்ல மனுஷன், இவன் தான், அவன் வந்து புறஜாதி, ஆனால் நம்ம மக்களை நல்லா பார்த்துக்கிறான், உங்களுக்காக ஒரு தேவாலயம்லாம் கட்டியிருக்கிறான். ஸோ he is looking after our people. Also he built a temple for us. சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஏசப்பாவும் ஓகேப்பா அப்படியா, சரி நான் வரேன் அப்படின்னு அவரும் வரார். இப்போ அந்த 100க்கு அதிபதி அடுத்த வசனம் வாசிக்கலாமா? 6வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஆமேன். பாருங்க, உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். ஆமேன், ஆமேன். பாருங்க, அந்த 100க்கு அதிபதியோட மனசு எப்படி இருக்குது பாருங்கள். அவரை நீங்கள் வந்து கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். அவர் வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. அவர் வந்து என் வீட்டுக்கு வர்றதுக்கே நான் பாத்திரவான் இல்லை, நானும் அவர்கிட்ட போகிறதுக்கு நான் பாத்திரவான் இல்லை. ஐ எம் நாட் ஒர்த்தி எனஃப் டு go and see him. I am not worthy to have him in my house. எப்படி தாழ்ந்திருக்கிறான் பாருங்களேன். He put himself on the ground. And he is saying, I am not worthy. I am not worthy to go and see him, and I am not worthy to have him in my house. Just ask him to say one word. That one word is enough to cure my servant. இதுதான் வந்து அவனுடைய விசுவாசம் பாருங்கள். ஸோ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அதுக்கப்புறம் நடந்தது நம்மளுக்கு தெரியும். ஏசப்பா 9வது வசனத்தை சொல்கிறாரு,
இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. என்ன ஒரு வார்த்தை பாருங்க. இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. புறஜாதி தான், புறஜாதி மக்கள் தான். அவனுடைய விசுவாசம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. அந்த மனுஷன் சொன்னது கரெக்டு தான். இந்த 100க்கு அதிபதி அவன் எப்படி ஃபீல் பண்ணான் பார்த்தீங்களா? ஐ ஆம் அன்வர்த்தின்னு ஃபீல் பண்ணான் பாருங்க. தட்ஸ் ட்ரூ. நம்மளே நிறைய முறை we are not worthy to go and see God. We are not worthy to stand. I am not worthy to stand here. But நம்மளுடைய தேவன் பாவிகளுக்காக வந்த தேவன், பாவிகளை ரட்சிக்கிற தேவன், பாவிகளுக்காக தன் கடைசி சொட்டு ரத்தம் வரையும் சிந்தின தேவன். அவர் நம்மளை எல்லாரும் கூப்பிடுறாரு. பாவிங்களை தான் வாங்க பண்ணுறாரு. நல்லா இருக்கிறவனுக்கு வைத்தியம் தேவையா? நோய் இல்லாமல் இருக்கிறவனுக்கு வைத்தியம் தேவையா? தேவையே இல்லையே. நோய் இருக்கவனுக்கு தான் வைத்தியம் தேவை. பாவிகளை தான் வந்து அவர் தேடி வந்துக்கிறார். இந்த மனுஷன் அதுதான் சொல்கிறாரு, ஐ ஆம் நாட் ஒர்த்தி. நான் பாத்திரனே இல்லைப்பா. அவர் என் வீட்டுக்கு வரத்துக்கு நான் பாத்திரன் இல்லை, நான் அவர்கிட்ட போகிறதுக்கு நான் பாத்திரனே இல்லை அப்படின்னு அந்த நின்ன மனுஷங்கனை ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு, இப்பேற்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லை அப்படின்றாரு. எப்பேற்பட்ட ஒரு ஒரு பெருமை பாருங்க அந்த மனுஷனுக்கு. ஏசப்பா வாயிலிருந்து, ஐ ஹேவன் சீன் சச் அ கைண்ட் ஆஃப் ஃபெய்த்ஃபுல் பர்சன். என்ன ஒரு வார்த்தை! அதனால அவர் பேரே மென்ஷன் பண்ணல பைபிளில். 100க்கு அதிபதி, அவ்வளோதான். அவர் பேர் இல்லை. பட்டு இன்றைக்கி வரையும் நம்ம அவரை பற்றி பேசுகிறோம். அந்த விசுவாசம். ஸோ அந்த விசுவாசம் நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம வந்து we shouldn't feel we are unworthy. ஏன்னா அவருடைய ஏசப்பாவோட வாயிலிருந்தே அவனை வந்து புகழ்ந்துருக்கிறாரு. அப்பேற்பட்ட பிளஸ்ஸிங் கிடச்சிக்குது அவனுக்கு. இன்னொரு ஒரு ஒரு ஸ்டோரியும் பார்த்துடலாம். நம்மளுக்கு நிறைய நம்ம வந்து இந்த ஸ்டோரி நம்ம மெடிடேட் பண்ணியிருக்கிறோம். பலபாடுபட்ட ஸ்திரீ, பலபாடுபட்ட இரத்தப்போக்கால் 12 வருஷம். ஷி வாஸ் ப்ளீடிங் ஃபார் 12 years. 3 விதமான இதுலேயுமே வந்து மேத்யூ, மார்க், லூக் 3த்துலேயுமே அந்த அம்மாவை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மேத்யூ சாப்டர் 9:21 இந்த அம்மா வந்து she heard about Jesus Christ and she heard about he is a miracle healing God. She heard about everything and she want to get better as well. She been suffering for last 12 years and she is having a bleeding, non-stop bleeding. So நம்ம மேத்யூ போகிறதுக்கு முன்னாடி லேவியராகம் 15:25, லேவியராகம் 15:25 அதில் பார்த்தோம்னா, அந்த காலத்தில் இருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவளுடைய உதிரம் அநேக நாள் ஊறிக்கொண்டிருந்தால், அல்லது அந்த காலத்துக்கு மிஞ்சி அது கண்டிருக்கும் நாளெல்லாம் ஊறிக்கொண்டிருந்தால், தன் இலக்கத்தின் நாட்களில் இருந்தது போல அவள் தீட்டாயிருப்பாளாக. அதாவது யூ நோ பெட்டர் தென் மீ. ஸோ அந்த மென்சுரல் பீரியட் அந்த டேஸில் அந்த அம்மா எப்படி விலகி இருக்கணுமோ அதுபோல் இந்த உதிரப்போக்கு நிற்கும் நாள் வரை அந்த அம்மா வந்து தள்ளி இருக்கணுமா. இந்த அம்மா அப்போ யோசிச்சு பாருங்கள். திஸ் லேடி வாஸ் 12 years, not 1 day, 2 day, not 1 year, 2 year, 12 years யாருமே கிட்ட போயிருக்க மாட்டாங்க. இந்த அம்மாவும் கிட்டேயும் போயிருக்க முடியாது. குடும்பத்துலேயும் சேர்த்துருக்க மாட்டாங்க. வெளியே தான் உக்காரணும், வெளியே தான் படுத்துக்கணும், வெளியே தான் குளிக்கணும், எல்லாமே. இப்பேற்பட்ட அந்த அம்மா எவ்வளோ ஒரு ஹர்ட்டிங்கில் இருந்திருக்கும்.
எவ்வளோ எவ்வளோ ஒரு வேதனை. 12 வருடம் யாருமே என்கிட்ட இல்லை, சொந்தக்காரங்களும் இல்லை, கூட யாருமே இல்லாத அப்பேற்பட்ட வேதனையான அந்த ஒரு அம்மா, ஷீ ஹர்ட் அபவுட் ஜீசஸ் ஹீலிங்கு, மிராக்கிள்ஸு. ஸோ எப்படியாவது போய் அவருடைய ட்ரெஸ்ஸை மட்டுமா டச் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஷீ நோஸ் இஃப் ஷீ டச் எனிபடி அது தட்ஸ் அ சின். ஷீ நோஸ் ஷீ டோன்ட் வாண்ட் டு டச் எனிபடி. ஸோ ஏசப்பாவுக்கு பின்னாடி போய் அவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டுட்டு வராங்க. அதை வாசிக்கலாமா? மேத்யூ சாப்டர் 9:21. நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். ஸோ எப்படியா ஷி ஹேட் தட் கான்ஃபிடென்ட், ஷி ஹேட் த ஃபெய்த். இஃப் ஐ கோ அண்ட் டச் அந்த அந்த துணியினோட அந்த அந்த கார்னரை நான் டச் பண்ணால் போதும், ஐ வில் கெட் ஹீலிங். அந்தம்மா அப்படி தான் போய் டச் பண்ணாங்க. ஸோ வந்து தேவ வல்லமை தேவனிடத்துலேருந்து புறப்பட்டது. அவர் தெரிஞ்சு போச்சு யாரோ நம்ம டச் பண்ணியிருக்கிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரிடத்துலேருந்து வல்லமை போயிருக்குது. அந்தம்மா ஹீல் ஆகுறாங்க. ஹீல் ஆகி அந்தம்மா வந்து ஸோ ஏசப்பா கேட்குறாரு, என்னை யார் தொட்டதுன்னு கேட்குறாரு. மக்கள் கூட வந்தவங்கலாம் சொல்கிறாங்க, இவ்வளோ க்ரௌடாகுதுப்பா, எப்படி நீங்கள் இப்படி கேட்குறீங்க, யார் தொட்டாங்கன்னா. இந்தம்மா she don't want to hide. She came front and she given the testimony in front of everyone. She given the testimony saying that I've been suffering for 12 years. I heard about you. I came to touch your garments. I believed I will get cured. So now I'm get cured ன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து டெஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. தேவன் என்ன சொல்கிறாரு? எல்லார் முன்னிலையிலையும், மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கியது. லூக்கா 8:43 லூக்கா 8:43 48 வாசிக்கலாம். மா 48 வாசிக்கலாமா? ஆமேன் ஆமேன். பாருங்க, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தை போ. எவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்கு. அந்த அம்மா வந்து அன்டச்சபிளாக இருந்தாங்க. நோபடி வாண்டட் கோ நியர் டு ஹர். ஷி கான்ட் கோ எனிவேர். அந்த அம்மா அந்த அளவுக்கு கேவலப்பட்டு, அசிங்கப்பட்டு, ஜனங்களால் ஒதுக்கப்பட்டு, சொந்தத்தால் ஒதுக்கப்பட்டு, அவ்வளோ இதுவாக இருந்த அந்த அம்மா வந்து கடைசியில் ஹீல் ஆகி தேவனுடைய வாயிலிருந்து மகளே, எவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங் இல்லை. அந்த அம்மா அங்கேயே இருந்துச்சுன்னா இந்த ஹீலிங் வந்திருக்குமா? என்னால் முடியாதுப்பா, எல்லோரும் என்ன ஒதுக்கி தள்ளிட்டாங்க, நான் ஐம் நாட் கோயிங் எனிவேர், ஐ வில் ஸ்டே வேர் ஐ ஆம். அப்படியே இருந்து நான் செத்து போகிறேன், என்னை இப்படியே விட்டுருங்க, நான் என்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக நான் இப்படியே இருந்துடுறேன்ப்பா, இப்படியே இருந்து நான் செத்து போகிறேன் அப்படின்னு அந்த அம்மா ஒரு நாள் யோசிச்சுன்னா ஹீலிங் ஆகிருக்குமா? வேதத்தில் அந்த அம்மாவோட ஸ்டோரி இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. தேவன் அதான் சொல்கிறாரு, நான் வந்து உங்க கூட இருந்து வேலை செய்வேன், as long as you are happy to stay with me. அதான் சார், அவர் வந்து கம்பல் பண்ணுறதே இல்லை. யாராவது கம்பல் பண்ணுறாரா? கம்பல் பண்ணி யாராவது சேர்ந்துருக்குறோமா? இல்லை. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, as long as you are happy to come close to me, I will be with you. அதுதான். கடைசியாக ஒரே ஒரு ஸ்டோரி மட்டும். ஐ நோ இட்ஸ் பீயிங் அ லாங் மெசேஜ் டுடே. ஸோ த லாஸ்ட் ஸ்டோரிமா. ஸோ வந்து இன்னொரு ஸ்டோரியை பார்த்தலாம் லாஸ்ட்டாக.
ஜான் சாப்டர் 4:8 எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். சமாரியா பெண். சமாரியா பெண்ணை பற்றி நம்ம சமாரியா ஏசப்பா அந்த இது வழியாக போகிறாரு. போகும்போது தாகத்துக்கு அந்த யாக்கோப்பு கிணறு பக்கத்தில் போய் உக்கார்றாரு. ஜான் சாப்டர் 4:8. அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால், இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியனுடைய சம்பந்தம் கலவாதவர்களானபடியினால் சமாரிய ஸ்திரீ அவர்களை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயின் என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். ஓகேம்மா. ஸோ இந்தம்மா பெண்கள் வழக்கமாக காலையிலே தண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? காலையில் கொஞ்சம் கோல்டாக இருக்கும், சரியான டெம்பரேச்சர் இருக்கும். அந்த டைம்லேயே கேங்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தண்ணியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு தேவையானது. இந்தம்மா மதியமாக வருது. ஸோ நல்ல ஒரு சரியான சூடு இருக்கிற சமயத்தில் தனிமையாக வருது. அப்போவே ஏசப்பாவுக்கு ஹி நோஸ் எவ்ரி ஒன், ஹி நோஸ் எவ்ரி திங். அவர் தெரியும், இந்தம்மா ஊர்லேருந்து விளக்கப்பட்டவங்க. ஷீ வாஸ் a rejected person because she had so many husband. இப்போ இருக்கிற ஹஸ்பண்டும் அவளுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்கிறார் ஏசப்பா. அழகாக சொல்கிறார். அந்த ரிஜெக்டடான அந்த அம்மா கிட்ட, அதுவும் சமாரியா ஸ்திரீ, யூத ஜனம் இல்லை அந்த அம்மா, சமாரியா ஸ்திரீ, வேறு ஜாதி. அந்த அம்மா கிட்ட இவர் எப்படி பேசுகிறாரு? ஒரு தகப்பனா, ஒரு ஃப்ரெண்டா, அந்தளவுக்கு அவர் பேசி அந்த அம்மாவுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்குறாரு. அந்த அம்மா தேவனை அறிகிறாங்க. நீங்கள் தான் வந்திருக்கிறவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்க ஒரு வெளிச்சத்தை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஊரில் போய் ஏசப்பாவை பற்றி ஃபுல்லாக சொல்கிறாங்க. சொல்லி எல்லாரையும் கொண்டு வராங்க. கொண்டு எல்லாரையும் தேவனை ஏற்றுக்கொள்ள வைக்கிறாங்க. ஸோ இந்த இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, அந்த அம்மா ஊரால் ஒதுக்கப்பட்ட அம்மா. ஷி வாஸ் ரிஜெக்டட். நம்மளும் சில நேரத்தில் வி ஃபீல் ரிஜெக்டட். இல்லை, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம குடும்பத்திலே நம்ம ரிஜெக்டட். ஐ வாஸ் ரிஜெக்டட். when we got married, my parents and my brothers sisters, they all rejected me. ஸோ நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். we feel rejected. நம்ம குடும்பத்தில் ரிஜெக்டடாக இருக்கும். ஒர்க் பிளேஸில் எவ்வளோ ரிஜெக்ஷன் வருது. நம்ம ஃபேமிலியில் அக்கா தம்பி, அண்ணன் தம்பிங்க இவ்வளோ ரிஜெக்ஷன் வருது. சபையில் சில டைமில் ரிஜெக்ஷன் வருது. ஸோ நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அதுதான் இந்த தேவன் எப்படி கடைசியில் சொல்கிறாருன்னா, மகளேன்னு சொல்லி உரிமையாக கூப்பிட்றாரு, டாட்டராக கூப்பிட்றாரு. ஸோ we shouldn't ஃபீல், நம்ம ரிஜெக்ட் ஆனதாக நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது இல்லைன்னா, நம்ம எல்லாருமே இதெல்லாம் கடந்து வந்தவங்க தான். சரிங்களா? நம்ம ஒன் டைம் we felt fearful. One time we felt I am unworthy. One time we may feel now I am nothing, I am too small, I am untouchable, I am rejected. இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளாம் கடந்து வந்திருப்போம். இப்போ நம்ம யங் ஜெனரேஷன், they need to know that as long as you stick with God, He will guide us. He will take us to the right path. If He choose, He won't leave us alone. So this is the story. This is the thing I think God wants to share with everyone today. I will close with a prayer. ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, நேற்றும் இன்றும் மாறாத தேவனை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை கன்னிமணி போல பாதுகாத்து வருகிற கிருபைக்காக நன்றி ராஜா. கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக நன்றி ராஜா.
கர்த்தாவே நாங்கள் ராஜா கர்த்தாவே பல முறை ராஜா பயத்தினால கர்த்தாவே ராஜா எங்களால் முடியாது அப்படின்னு நாங்கள் சோர்ந்து போன நாட்கள் உண்டு ராஜா கர்த்தாவே. கர்த்தாவே நாங்கள் ரிஜெக்டடாக ஃபீல் பண்ண நாட்கள் உண்டு ராஜா. கர்த்தாவே நாங்கள் அன்வொர்த்தியாக ஃபீல் பண்ண நாட்கள் உண்டு. கர்த்தாவே ராஜா கர்த்தா எங்களால் முடியாது அன்டச்சபிளாக நாங்கள் ஃபீல் பண்ண நாட்கள் உண்டு ராஜா கர்த்தாவே. ஆனாலும் என் தேவன் கர்த்தாவே பாவிகளை ரட்சிக்க வந்த தேவன், எங்களுடைய பாவங்களை கழுவி ராஜா கர்த்தாவே உமது மகனாக மகளாக எங்களை வைத்திருக்கிறீர். நீர் கொடுத்த கர்த்தாவே இந்த ஊழியத்தை நாங்கள் உண்மையும் உத்தமமாக செய்ய ராஜா எங்கள் பலத்தினில் இல்லை ராஜா கர்த்தாவே உமது பலத்தினால கர்த்தாவே நாங்கள் மேற்கொள்ள எங்களை கர்த்தாவே ஞானத்தை கொடுங்க. இருதயத்தில் இருக்கிற பாரங்களை எல்லாம் எடுத்து போட்டு என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தில் நாங்கள் பெருகி நிற்க, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று ராஜா கர்த்தாவை நாங்கள் சாட்சிகளாக நிற்க ராஜா கர்த்தாவை கிருபை தாருங்க. கர்த்தாவே இந்த சிறு கூட்டத்தை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே இந்த கூட்டம் பலுகி பெருக ராஜா, இந்த சபை ராஜா நிரம்பி வழிய கர்த்தாவை கிருபை தாருங்க. உம்மை அறியாமல் ஒரு ஜனமும் விட்டு போகக்கூடாது ராஜா. உமது வருகையின் போது கர்த்தாவை எல்லோரும் நாங்கள் புத்தி உள்ளவர்களாக நாங்கள் எல்லோரும் தயாராக நிற்க கர்த்தாவை கிருபை தாருங்க. எம்மட்டும் எங்களை வழிநடத்தி வருகிறீர், அதற்காக கொடானக்கொடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் பரம்பிதாவே, ஆமேன் ஆமேன். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.